ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசில் பாட்டியோட விளையாடின பல்லாங்குழி போர்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் கையில் கிடச்சிது. அண்ட் ரொம்ப டேமேஜ்டான சுச்சுவேஷனில் இருந்தது. ஸோ இதுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு மேலே இருக்க டாட்டை எல்லாம் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சாண்ட் பேப்பர் வச்சு ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நல்லா க்ளீனாக கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு 2 லேயர் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் பேக் சைடில் நம்ம ரேண்டமாக வந்துட்டு சில டிசைன்ஸ் போட்டுட்டு பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா எல்லோ கலருமே 2 லேயர் கொடுத்துருக்கேன். அப்போ தான் பிரைட்டாக இருந்தது, இல்லைன்னா ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. இதுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மல் அக்ரலிக் பெயிண்ட்டும் நம்மக்கிட்ட இருந்த போரிங் பெயிண்ட்டும் தான். அண்ட் இந்த எல்லோ கலர் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் உள்ள ஃப்ளவர்ஸ்க்கு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளவர்ஸ்க்கு நான் மொத்தம் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக பேஸ் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிங்க்கும் ஒயிட்டும் யூஸ் பண்ணி நல்லா மர்ஜ் பண்ணியிருக்கேன் கலரு. அங்கங்கே வந்துட்டு நமக்கு லைட்டிங் ஷேடு தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் டார்க் பிங்க்கையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் அவுட்லைனும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்டெம்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்தது க்ரீன் கலருக்கு வந்துட்டு லைட் க்ரீன் இனிஷியல் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட் க்ரீன் டார்க் க்ரீன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி லீஃபுக்கும் மற்ற பார்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்டெம்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டார்க் க்ரீனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த கவுக்கு வந்துட்டு பெருசாக எந்த எஃபெக்ட்டும் வேண்டாம் அப்படின்றதுனால ஜஸ்ட்டு ஃபுல்லாக ஒயிட் கலர் கொடுத்துட்டு பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு கலர் வர மாதிரி ஆல்டர்னேட் கலர்ஸ் கொடுத்துட்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணி நம்ம பேக் சைட் கொடுத்துருக்கிறதுக்கு சிமிலராக வர மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். இதனுடைய ஃபுல் ப்ராசஸ் ஸ்லோ வீடியோவாக பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது உங்கள் சின்ன வயசில் விளையாடிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.